சோ இந்த vlog வந்து எதுக்குன்னா டீ குடிக்க போறோம். அதான் vlog. வீட்டாண்ட தென்னா வேற யார் வீட்ல இருந்தோ வராங்க guys. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்க. ஜிம்முக்கு போயிட்டு என்ன பண்ண? புரோட்டீன் எடுத்து வந்தேன்க்கா. ஒரு ஜிம்முக்கு ஒரு 10 பேர் இந்த மாதிரி திரிறாங்கயா. இல்ல அந்த கைய போடுங்க. இன்னைக்கு வந்து ஹரியோட அந்த 8 வருஷ கதையை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியான கதை சொல்றேன் கேளுங்க. இப்போ காது திருப்பவே சொல்றேன். வணக்கம் கைஸ், வந்து திருப்பி ஒரு vlogல வந்து சந்திப்போம். நம்ம ரீசெண்டாக ஒரு லைவ் வந்திருந்தோம். அந்த லைவ்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து அகைன் ஒரு vlog வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த vlog தான் வந்து இந்த vlog. அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்கிறது வந்து வேற யாரும் இல்லை, நம்ம லாஸ்ட் லைவ்ல வந்த ராகுல் தான் வந்து இன்னைக்கு இருக்கான். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, என்ன போடுறது தெரில. சரி டீ குடிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பி அண்ணா நகர் போயிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் வந்து நம்ம கூட ஐமேன் இருந்தாங்கல்ல, ஐமேன் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலாக அவனை வீட்டுக்கு தான் வர சொன்னோம், ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டான் நம்மகிட்ட. இதுவே வந்து நானும் ராகுலும் சுடிதாரு புடவை விடவோ கட்டுன்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தோம்னா வந்திருப்பான். நாங்கள் கூப்பிடவே தேவை, அவனே வீட்டு வாசலில் வந்து நின்றுப்பான் டெய்லி. ஆனால் பசங்களாக பிறந்துடும் நம்ம 2 பேரும், அதனால வரமாட்டான். கால் போலாவா வீட்டாண்ட வந்து கூட்டின்னு போன்றான். அதனால அவனை வீட்டாண்ட போய் கூட்டின்னு போகலான்னு சொல்லி வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்க டீம்ல எவனா ஒருத்தர் இருப்பான், பொம்பளை அப்படியே பொம்பளை மட்டும் போவான். பொண்ணு இல்ல போனா கூட வந்துருவான். ஆமா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இதுல சொல்லாத பரிதா போயில. உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. என்ன கலர்ல பொண்ணு வேணும்? பெண்ணிறம். ஆமா, அந்த மாதிரி பொம்பளை சோக்குலயே இருக்கானுங்க. நம்ம கூட வர மாட்டானுங்க. கால் உடஞ்சிருக்கு ஃப்ரெண்டுக்கு போவோம், அதெல்லாம் இல்ல. இப்போ கேட்டா நேற்று வந்து எங்கேயோ பர்த்டே ஃபங்க்ஷன் போனேன்னா, அதுக்கு முன்னாடி எங்கேயோ போனேன்னா, சரி வாடா இங்கெல்லாம் போறியாடா வாடா ஒரு நாள் டீ குடிக்க தானடா போகிறோம் அப்படின்னா வர மாட்டான். ஏன்னா நான் வந்து பையன்ல ஆண், 2 பேர் ஆண் நெடில், வரமாட்டான். ஏன்னா அவங்க பிடிக்க போய் தூக்கிடலாம். அவ்வளோதான் கைஸ், வீட்டாண்ட போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு அண்ணா நகர் போயிட்டு இன்னைக்கு நிறைய பல கதைகள்லாம் வந்து நம்ம பேசுவோம். பழைய காதல் கதைகள், நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஒன்னொன்னா இறக்கி விடுறேன் நானு. சோ இந்த vlog வந்து எதுக்குன்னா டீ குடிக்க போறோம். அதான் vlog. கைஸ், நான் வந்து அவனை வந்து பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சு கடைசியில் நானே ஃபோன் பண்ணி கீழே வாடான்னு அசிங்கமா திட்டேன் கைஸ். இந்த சந்தில தான் வீடு, ஏன்னா சந்தில போனா மாட்டிப்போம். கைஸ் அவன் வீட்டு கீழே ஒரு டியோ இருக்குது கைஸ். இல்ல அவங்க ஹவுஸ் ஓனர் போடுது. அவன் வண்டி நிக்குது, வண்டி இருக்குது, ஆனா வரமாட்டான். அவன் கேட்டா வந்து கூட்டம் போகணுன்றான். அதான் சொல்றேன்ல, பிறந்தா பொண்ணா பிறக்கணும் போல. அரிக்கலாம் வருவான் பாருங்க அவன். கைஸ் வண்டி கீழே தான் கைஸ் இருக்கு, வரமாட்டான் அவன். என்ன கதைன்னு தெரியல, பொம்பளை சோக்கில் இருக்கான். வீட்டாண்ட தென்னா வேற யார் வீட்டுல இருந்தோ வராங்க கைஸ். அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்க. எங்கேயோ போய் அவளையே பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கிற கதவை தொந்துனுக்குறான், ரொம்ப நேரமா தரவான். ஏத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹரியா ஒரு வழியா. நம்ம நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க ஹரியா, ரொம்ப நாளா வீடியோல ஆளா காணோம். ஏன்னா அதான் சொன்னல, நான் தான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். வெயிட் லாஸ்லாம் பண்ணல, பொம்பளை பின்னாடி சுத்தினுக்கிறான், அதனால பார்க்க முடியல. இப்போ ஒரு வழியா பசங்க கூட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான் ஹரி. 2 பசங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வரான் வெளியே. எங்களுக்கே ப்ரௌடா இருக்கு, ஹரி வந்து பெண்கள் இல்லாம நம்ம கூட வந்திருக்காரு. ஒரு வீடியோல சொல்லுவாங்க தெரியுமா, அண்ணா எங்களுக்காக ஏன்னா உங்க உடம்பு வறுத்துக்கிறீங்க, பெண்களுக்காக இப்படி வளர்க்குறீங்களா, அந்த மாதிரி ஆயிட்டாப்புல இவரு. பசிக்குதுடா, சாய் கொடுங்கடா. நீதான் எங்களுக்கு வாங்கி தருவேன்னு நினைச்சா நாங்க வந்தோம். 12 ரூபாய்க்கு 2000 வச்சுக்கிறாங்க கைஸ். 12 ரூபாய் தாங்க. 12 ரூபா தான் இருக்காங்க. ஓனர் கால் பண்ணி ஒரு 100 ரூபா கேளு. இல்லடா, சரி கஷ்டப்பட்டு வேலை செய்யறியா, கொளுத்து வேலை ஒரு எமர்ஜென்சி 100 ரூபா கேட்டா தர மாட்டாரா? வாய்ப்பு இல்ல. ஏன்? ஆமா, அவங்க மாமா வாங்க கைஸ், ஆனா 100 ரூபா கேட்டா தர மாட்டாரா? என்ன கதை இது? லைட் போடுங்களா? கேடியெல்லாம் போறேன். இப்போ ஜிம்முக்கு போயிட்டு சீட்டா வரேன்டா அவங்க கூட. ஜிம்முக்கு போயிட்டு என்ன பண்ண? புரோட்டீன் எடுத்து வந்தேன்க்கா. ஒரு ஜிம்முக்கு ஒரு 10 பேர் இந்த மாதிரி திரிறாங்கயா. இல்ல அந்த கைய போடுங்க. கைஸ் இந்த மாதா மாசல்ல இருக்குல்ல, ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் இங்கே வில்லிவாக்கம்ல தான் பிறந்து வளர்ந்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த இடத்துக்கு வருவோம். அப்போல்லாம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேஜ் போட்டு
இந்த மாதாமா சிலைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போலாம் வருவோம், ஜாலியாக இருக்கும். ஆமாம், கொடி இது அப்போ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமியும் கூட. பட் வந்து என்னால் ரொம்ப மாதம் வந்து வர முடியல. இப்போது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ தான் வில்லிவாக்கம் சைடே வந்திருக்கேன்ல. இப்போ தான் வில்லிவாக்கம் சைடு வந்திருக்கேன். அண்ட் வந்து மாதாமா பார்த்துருக்கேன். முக்கியமான இடத்துக்கு ஒன்று கொண்டு போண்டா மச்சான். சைட்டா பில்லு வேணாம் போகிறா. அது ஸ்ட்ரைட்டா எங்க போறது? யாரை தெரியுமா, எதுக்கு தெரியுமா சொல்றான்? இவர் 8 வருஷமா வந்து லவ் பண்ணேன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று பண்ணாரு தெரியுமா? அந்த கதையை சொல்றான். இன்னைக்கு வந்து அரியோட அந்த 8 வருஷ கதையை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியான கதை சொல்றேன் கேளுங்க. இப்போ காலை திருப்பவே சொல்றேன். ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து சும்மா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க. அப்போது அந்த ஒரு பையன் என்னான்னு சொன்னால, அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணானா. அந்த பொண்ணு இவனை லவ்வே பண்ணலையான். ஆனாலும் இவன் வந்து அந்த பொண்ணை பார்ப்பானா, அந்த பொண்ணு வீட்டு வாசலில் செருப்பு இருக்கான்னு போய் பார்ப்பானா. டெய்லி 6 மணி ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டு வாசலில் செருப்பு இருக்கான்னு சொல்லி போய் பார்ப்பானா. ஒரு நாள் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து இந்த பையனை அடிச்சிட்டானா. என் தங்கச்சி பின்னாடி சுத்துற புறம்போக்கு வெளியே போடா அப்படின்னு சாலா அப்படின்னு அடிச்சு அமிச்சுக்கிறான். இவனும் வாங்கின்னு வந்துட்டுக்கிறான். ஆனாலும் இவருக்கு வந்து கொழுப்படங்களே. அதே பொண்ணை லவ் பண்ணிருந்தானா. அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுமார் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணானா. இந்த வீடியோ ரீச் ஆகி அவன் பாப்பானா திருப்பி அடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சான். அப்புறம் திருப்பி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணானா. அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆயிடுச்சான். அப்புறம் 3ஆவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானா. இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த 8 வருஷம் லவ் பண்ணான் தெரியுமா, அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துக்காண்ட போய் நின்னானா. அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருந்துச்சான். இந்த பையன் அந்த பொண்ணோட கூட இருந்த பையன் கிட்ட போய் தம்பி நீ அப்பா இந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் 8 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு அந்த பையன் நாங்கெல்லாம் ஒன்னா ஒர்க் பண்றோம், எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி அந்த பையன் கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நீ யார் இதெல்லாம் கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தாருல, அவரு டென்ஷனா என்ன பண்ணிட்டாராம், நான் இந்த பையனை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கோவப்பட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சா, ஆமாடா நான் லவ் பண்ணுடா அப்படின்னா அப்படின்னுச்சான். ஒரு மாதிரி அவமானத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் அங்க வந்து கிளம்பிட்டாராம். ஃபியூ டேஸ் லேட்டர் அதே பையன் பொண்ணை இவர் திருப்பி பாக்குறாராம். நம்ம 8 வருஷம் லவ் பண்ண பொண்ணாச்சு, திருப்பி போய் பேசுவோம் கூச்சனாச்சுமே இல்லாம திருப்பி போய் பேசினாராம். ஆனா இவர் கமிட்டட்ல இருக்காரு. இப்போ ஸ்டில் போய் பேசியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நான் தான் அன்னைக்கே சொன்னனே லவ் பண்றேன்னு சொல்றான். அவனுக்கு தெரியாதுடா அவனுக்கு. ஸோ அதனால நான் தான் அன்னைக்கே சொன்னேனே லவ் பண்றேன்னு, அப்புறம் எதுக்கு வந்து நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி கேட்டிருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த ஒரு பையன் அந்த பொண்ணு கூட இந்த பையனோட நம்பரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிருக்காப்புல. யாருக்கிட்ட சொல்லி, அந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுனால அவன்கிட்ட சொல்லி. அந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டும் இந்த ஒரு ஊர்ல இருந்த பையனை மாதிரியே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கூட இந்த பையன்கிட்ட பேசியிருக்காப்புல. அதுக்கு அந்த பொண்ணு கூட இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், ப்ரோ நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நாங்க லவ்வே பண்ணல, நீங்க லவ் பண்றியான்னு கேட்டு அவன் கடைசியா லவ் பண்ணிட்டான். 2 பேரும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். அந்த பையனே நீதானா? அந்த மாமாவே இவர்தான். வர மாமாவா? அந்த கேடுகட்ட பையன் வேற யாரும் இல்ல, இவனே தான். ஏன் அந்த பொண்ணு இப்போ விட்டு போயிடுச்சு? டேய் மூக்குத்தி குத்தி அழகா இருக்கு அவன் எங்க, மூக்க நோண்டி வாயில போடுற இவன் எங்க. சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. தலைவன் வந்து கமிட்டடா இருக்கும் போதே திருப்பி அதுகிட்ட பேசியிருக்கான். இதனோட சில பல போலீஸ் ஸ்டேஷன் சண்டைலாம் ஆச்சு. ஸ்டேஷன்லாம் போய் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, தம்பி எதுக்குப்பா வந்திருக்கீங்க? சார் நான் அந்த பொண்ணு 8 வருஷம் லவ் பண்ணேன். சரி, அந்த பொண்ணு வந்து என்ன படிக்க சொல்லிச்சு. சரி, எனக்கு படிப்பு வராது. சரி, ஆனாலும் இந்த பொண்ணுக்கோசம் நான் 50,000 ஃபீஸ் கட்டி படிச்சேன், படிப்பு வரல, நின்னுட்டேன். இப்போ டிசி தர மாட்டாங்க. ஏன் டிசி தர மாட்டாங்க? ஃபீஸ் கட்டல, தர மாட்டாங்க. சரி, அதுக்கும் இப்போ நீங்க ஸ்டேஷன் வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? என்னைவ லவ் பண்ணல, லவ் பண்ணோம் இல்ல 50,000 கட்டி டிசி ஆகி கொடுங்க. இது பட்ட பகல் கொல்ல 2 பேரும் சேர்ந்து செய்யறது நல்லா இல்ல தம்பி. அவதான் லவ்வே பண்ணலையப்பா, அப்புறம் டிசி கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, டிசி கொடுக்க சொல்லுங்க. அதுவும் ஸ்டேஷன்ல எதனால மரியாதை கொடுத்தாங்கன்னா, தலைவன் டைம்ல மாலை போட்டுருந்தாப்ல, அதனால விட்டாங்க. இல்ல ஆளை போட்டிருப்பாங்க, மாலை போடலாம் ஆளை போட்டிருப்பாங்க உள்ள ஸ்டேஷன்ல. பாவேஸ் லோகேஷ் எல்லாம் பெரிய கைங்க. இந்த எப்படி சொல்றது, வடச்செல்ல வர கேங்க மாதிரி செந்தில், ஒரு குணா, இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். ஆனா ஸ்டேஷன்லாம் போய் இதெல்லாம் பண்ணி கட்சியெல்லாம் வந்துட்டான். வந்துட்டு திருந்தினானா? அதான் இல்ல.
இப்போ கூட பாருங்க நம்ம கிட்ட நேரா போய் லெஃப்ட் எடுன்றான். எதுக்குன்னா அந்த பொண்ணு வீட்டுல செருப்பு தான் நேற்று செருப்பு செருப்பு காணுமா? ஒரு நாள் அந்த செருப்புல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நாய் கச்சிச்சு மாடு முட்டிச்சு நல்லா திருத மாட்டு பெண்கள் கூட சேர்ந்து சுத்தார வச்சிட்டாங்க. ஒதுக்குறான் என்ன ஒரு மாதிரி பண்றான். நான் வாடா வீட்டாண்ட வாடா உன் வீடு தூரமா இருக்குதுன்றான். ஆனா இங்க இருந்து போறான் பழவேற்காடுலாம் போறான். உட்காந்து போனேன் போயிட்டேன். நந்து வர்றதுதான் வந்திருக்க மாட்டேன். இப்ப நீ தான் வந்து கூட்டு போறீங்க. அதான் சொல்றேனே நான் வந்து கூட்டு போறீங்க இல்ல வாடானா அவங்க போன் அடிக்க வர மாட்டேன். சோம்பேறி ஆயிட்டேன். சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் கைஸ். சோம்பேறி ஆயிட்டானா நான் என்ன பிளான்ல இருக்கிறேன்னா நான் என் வண்டியை வித்துட்டு அந்த காசுல வந்து அடுத்து வேறதான் ப்ராஜெக்ட் விசிட் எதுனா பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா சுத்தி கடன் வாங்கிட்டேன் வேற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ வண்டியை விற்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். கொஞ்சம் நாள்ல வித்துறா என்கிட்ட வண்டி இருக்காது. நீ தான் சோம்பேறி ஆயிட்ட பின்னாடி தான் உட்காந்து போறோம். வண்டி என்கிட்ட குத்துற ஒரு கொஞ்சம் மாசம் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு போறதுக்கு ஒரு வண்டி கேட்கறான் எம்டி. அவன் பேரிகேட் வச்சு உட்காந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுதான் என்னோட வண்டி வாக்கர். ஆக்சுவலா இந்த வண்டியோட முதல் ஓனரே அவன் தான். சூப்பர் பைக் ஓனர். அவன் கால் உடஞ்சப்ப அவன் வாங்கினா. இப்போ என் கால் உடஞ்சப்ப எனக்கு கொடுத்துனா நெக்ஸ்ட் பாவேஸுக்கு கொடுத்துருவோம் நாங்க. அவன் கால் உடைய இந்த வருஷம் அவனுக்கு இருக்கு. இதோட பெருசா இருக்கு. அண்ட் வந்து இந்த மேட்டர் நான் வந்து சொல்லணும். ஸோ நம்ம லைவ்ல சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஆவடி சைடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ராகுலோட டான்ஸ்லஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி தருவான் கண்டிப்பாக. ஸோ மறக்காம பாருங்க. போடுறோம் May 1 May 29 வரைக்கும் சம்மர் கேம்ப் போகுது. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் எப்படி பண்ணோன்னா R2 டான்ஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராகுல் ராஜா R2ன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அது வந்து இவனோட ஐடி தான். ஸோ அதில் வந்து வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க கைஸ். இதுக்குதான் இப்படி ஓட்டுறானுங்களோ தெரியல. வண்டியை இப்படி ஓட்டாதீங்கடா வண்டியை. அப்புறம் என்ன மாதிரிதான் ஃப்ரண்ட்ல உட்காரணும். ஒரு கட்டு ஒன்று போட்டு சேஃபாக ஓட்டுங்க. ஆமா கைஸ் நீங்க கூட சேஃபா ஓட்டுறீங்க. பின்னாடி உட்காரப்ப சேஃபா உட்காருங்க. முன்னாடி ஓட்டுற வந்து எப்படி ஓட்டுவான்னு தெரியாது. கூட்டிட்டு போய் நம்ம காலை வச்சு விட்டு நம்ம பேர்லயே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கி டியூ காயின் சுத்துவானுங்க திடீர்னு. நான் சொல்ல விரும்புறேன் அந்த மாதிரி பண்றானுங்க. திருப்பி வச்சு எப்படி மச்சான் டென்ஷன் ஆகிறான் பாரு. வேணான்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். மச்சான் அப்பயே கேட்டா மச்சான் ஒன்று இப்படி ஆக்கணும். நான் வந்து இது பண்றேன் வாடான்ட்டு. வேணாண்டா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடலன்னு திருவள்ளுவர் சொன்னார்றான் அப்படின்னு அந்த பேச்சு கட்டுப்பாடுதான் அவன் சும்மா வரான். இல்லைன்னா ஹரி கேட்டீங்களா தரமா இருக்கணும். சரியான வெயில் ஒரு மாதிரி வெயில் அடிக்குது. சாயங்காலம் மணி நான் மச்சான் இப்போ மணி 4:30 மணிக்கு இப்படி அடிக்குது வெயில். நான் வேற ரொம்ப ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் வரேன்னா மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குதுன்றது எனக்கு இப்போதான் தெரியுது. வந்துட்டோம் ஒரு வழியா அண்ணா நகர் வந்துட்டோம். மீண்டும் கரெக்டாக லூக் சர்ச் கிட்டே இருக்கோம். எனிவேஸ் நாங்கள் வந்து ராம்ஸ் நெருங்கிட்டோம். ஆனால் கார் விட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால ஓரமாக போட்டு நாங்கள் அப்படியே போய் காஃபி குடிக்கிறோம். டீ குடிக்க போகிறோன்றதா டைட்டிலு. ஆனால் காஃபி தான் குடிக்க போகிறோம். ஏன்னா டீ பிடிக்காது எனக்கு. சாரி பிடிக்காதுன்னு இல்லை. டீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலான் இருக்கேன். அதனால காஃபி குடிக்க போகிறேன் நான். நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசுவோம். இருங்க வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பேசுவோம். டீ எப்படி இருந்துச்சு? டீ இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சரி சூப்பராக இருக்குடா. நல்லா குடிக்கல. காஃபி நல்லா இருக்கு கைஸ். காஃபி நல்லா இருந்துச்சா? சமோசா எப்படி இருந்துச்சு? சமோசா வேற லெவல் காஞ்சிடுறேன். தின்றுவாரா காஞ்சிச்சுனா தின்றுவாரா தின்ட்டு காஞ்சி. ஆமா வாங்கியாச்சு சொல்ல முடியுமா? கப்பு வேற தூக்கின்னு போயிடலான்றாங்க. ஆமாண்டா ஸ்னாப்ல வேற போடணும்டா. 35 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். டீ பூஸ்ட் கப்பு எடுத்துன்னு போயிடலான்றான். அதானே பார்த்தேன் நீயா திருந்துவ. சரி இப்போ எங்க போறோம்? நம்ம டவரா? நான் பிச்சை எடுக்க போறேன். வேற வழி இல்ல. ஒரு கச்சிப்பை போட்டு எடுக்க வச்சிருவான்டா அவன். சட்டை கட்டி போட்டு எடுக்க சொல்லு. டிக்கெட்டை கட்டி போட்டு நொன்றானுங்க. சத்தியமா நான் பண்ண போறேன். போட்டு வச்சு கலாய்க்கிறீங்க நீங்க. என்ன கதையாகுது இது? அமிதாப் மாமா கோந்துச்சு. மாமா கோவம் வந்துருச்சு. சரி போட்டுறா அவர் பக்கம் எனக்கு அமைதியா இருங்கடா. சரி விடு. சரி நம்ம கார் உள்ள ஏறி உட்காந்துட்டு பயணத்தை தொடர்ந்துட்டே பேசுவோம். டவர் போலாம். டவர் சரி எல்லாம் எங்கேயாவது போலாம் வாங்க. நம்ம எங்கேயாவது போய் நின்று ஜாலியா பேசுவோம். எஸ் ஸோ நம்ம அங்கேருந்து வந்து புறப்பட்டாச்சு. அவ்வளோதான். நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் வந்து காஃபி குடிங்க. போயிட்டு காஃபி குடிச்சிருங்க. அடிக்கடி குடிக்காதீங்க. எப்பயாச்சும் ஒரு காஃபி குடிங்க. அது பிரச்சனை கிடையாது. மற்றபடி லைஃப்பை ஜாலியாக கொண்டாடுங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, லவ் யூ. ஹீரோ